வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சித்தி விநாயகம் ஜோதிட நிலையம். குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று காணலாம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை பகல் 1 மணிக்கு 1/5/2024 அன்று மேஷராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 7.5 சனி காலத்தில் 2.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இந்த ஜென்ம சனி உங்களுக்கு பல வகைகளில் அலைச்சலையும் பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். வயதுக்கேற்ற அளவில் உங்களுக்கு நன்மையை தர வாய்ப்பு உண்டு. காரணம், அவருடைய ராசி அன்பர்களை அவர் அதிகமான கெடுபலன்களுக்கு உள்ளாக்க மாட்டார் என்பது நிச்சயம் உண்டு. இப்படிப்பட்ட ராசியில் சனி பகவான் வீட்டிலிருந்து ராசிக்கு கேந்திரத்தில் குரு வீற்றிருக்கிறார். சந்திர கேந்திரத்தில் குரு இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். அந்த பொருளாதார முன்னேற்றம் எப்படிப்பட்ட வகைகளில் வரும்? 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். 8ஆம் இடம் என்பது மறைவிடம், அதாவது மறைந்திருந்து வரக்கூடிய பொருட்கள், இதுவரை வராமல் இருந்த பொருட்கள், இதுவரை வராமல் இருந்த தனவரவுகள், வராது என்று விட்ட தனவரவுகள் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக உங்களிடம் பணம் வாங்கியிருந்து அது வராமல் இருந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. காணாமல் போன பொருட்கள், தொலைந்து விட்டது என்று நினைத்த பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் பொருள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொழில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பணியில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. நிலம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. உடல்நலம் சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு உடல்நலம் சரியாக வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாடு சென்று கல்வி கற்க முயற்சி செய்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு அந்த பயணங்கள் இனிது நிறைவேறும், வெற்றி கிட்டும். நீண்ட தூர பயணங்கள், யாத்திரைகள் சென்று வர வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட நல்ல நிலைகளை, நல்ல பலன்களை குரு பகவான் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். 7.5 சனி காலமாக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார செலவுகள் நல்ல நிலையிலும் பயன்பெறத்தக்க வகையிலும் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே நேரத்தில் தங்கள் உடல் நலனையும் தங்களுடைய ஓய்வையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது தங்களுடைய தலையாய கடமை. உடல்நலை பாதுகாவல். சனி பகவானை வேண்டுங்கள், குரு பகவானை வேண்டுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.